நான் உங்கள் விஜய். இப்போ ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்ப்போம். ரூபாய் 184 395 நாட்கள் வேலிடிட்டி. பிஎஸ்என்எல் அதிரடி ஆஃபர் என்னங்கிறத பார்க்கலாம். ரூ. 184 போதுங்க. 395 நாட்கள் வேலிடிட்டி. கடைசி பந்தில் 6. லாஸ்ட் ஓவரில் அடிச்சான் பாரு 6 என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பக்கம் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்கள் தங்களது மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களை மாற்றங்களை செய்து வரும் நேரத்தில் மத்திய அரசின் கீழ் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனமானது சத்தமே இல்லாமல் மிகப்பெரிய சம்பவத்தை செய்து முடித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் பிஎஸ்என்எல் கஸ்டமர்கள் தங்களது சிம் கார்டுகளை அறக்க பறக்க அப்கிரேட் செய்து வருகின்றன. இது குறித்த விவரம் முழு இதோ இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து பிஎஸ்என்எல் 4G சேவைகள் கிடைக்க இருந்தன. இதற்கேற்ப பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் 2G மற்றும் 3G டவர்கள் அனைத்தையும் 4G டவர்களாக மேம்படுத்தும் பணியானது கிட்டத்தட்ட முடிந்தது. அதனால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக 4G சேவைகளில் கிடைப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பிஎஸ்என்எல் கஸ்டமர்கள் அதிருப்தியில் மற்ற டெலிகிராம் நிறுவனங்களுக்கு மாறத் தொடங்கினர். ஆனால் அடுத்த 3 மாதங்களில் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் தங்களது கட்டணங்களை உயர்த்தின. இந்த சூழலில் பிஎஸ்என்எல் நிறுவனமே பரவாயில்லை போல என்ற எண்ணமும் பழைய கஸ்டமர்களிடையே ஏற்பட தொடங்கியது. அதேபோல் பிஎஸ்என்எல் சிம் கார்டுகளை வாங்கும் கஸ்டமர்கள் மற்ற 2G, 3G சிம் கார்டுகளை 4Gயாக மாற்றும் கஸ்டமர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இப்படிப்பட்ட நேரத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனமானது 10,000 மொபைல் டவர்களை 4G தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மேம்படுத்திவிட்டதை அறிவித்திருக்கிறது. இதனால் பிஎஸ்என்எல் 4G சேவைகள் அடுத்த சில மாதங்களில் கிடைக்க இருப்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 4G சேவைகளை தொடங்கவே சில மாதங்கள் பிடிக்கும். ஆனால் முழுவதும் 4G சேவைகளுக்கான பணிகள் முடிந்த மாநிலங்களில் எப்போது வேண்டுமானாலும் சேவை தொடங்கப்படலாம். சொல்லப்போனால் ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலங்கள் 4G சேவைகள் கிடைக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவின் மைசூர், மாண்டியா, சமராஜகர் மற்றும் குடகு மாவட்டங்களில் அடுத்த சில வாரங்களில் பிஎஸ்என்எல் 4G தேவைகள் தொடங்குகின்றன. மே மாதம் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் 4G சேவை தொடங்கப்பட்டது. ஆகவே அடுத்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் சேவைகள் தொடங்கப்படுகிறது. சில மாவட்டங்கள் ஏற்கனவே சேவைகள் கிடைக்கின்றன. ஆகவே ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் டெலிகாம் கஸ்டமர்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக பிஎஸ்என்எல் மாறியிருக்கிறது. 4G சேவைகள் தொடங்கப்பட்டால் கட்டாயம் மற்ற நிறுவனங்களை விட அதன் விலை மலிவாகவே இருக்கும். 4G சேவைக்கு முன்பே பின்வரும் திட்டம் அதிகமாக ரீசார்ஜ் செய்யப்படுகிறது. அது என்ன திட்டம் என்றால் பிஎஸ்என்எல் ரூபாய் 2,399 திட்ட விவரங்கள். பிஎஸ்என்எல் 2,399 பிளான்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த வருடாந்திர திட்டத்தில் அதிகப்படியான சலுகைகள் கிடைக்கின்றன. ஆகவே 4G சேவைக்கு பிறகு விலை அல்லது சலுகையில் மாற்றம் வந்தாலும் இப்போதே ரீசார்ஜ் செய்துவிட்டால் லாபம்தானே என்று அதிகமாக ரீசார்ஜ் செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ். இந்த திட்டத்திற்கு 395 நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கிறது. இந்த நாட்களில் அன்லிமிட்டெட் கால்களை செய்து கொள்ளலாம். அதேபோல் நாளொன்றுக்கு 2GB டேட்டா மற்றும் 40 kbps போஸ்ட் டேட்டா சலுகை கிடைக்கிறது. இப்போது 100 SMSகள், வாவ் என்டர்டைன்மெண்ட் சந்தா, பிஎஸ்என்எல் டியூன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் கிடைக்கின்றன. இது போன்ற அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வணக்கம், நன்றி.